ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோக்குள்ள குட் பை டக்லி திரைப்படம் 16வது நாளில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ டிக்கெட் எட்டுனா இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அதாவது 16வது நாளுக்கான அட்வான்ஸ் புக்கிங் வசூல் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக வந்து மாறி இருக்குது. ரசிகர்கள் எல்லாருமே ஷாக்கிங் ஆகிறது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வசூல் வந்து வந்திருக்குது. ஸோ எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 16வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 1161 டிக்கெட் வந்து விட்டுனா இருக்குது. 56 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. இதன் மூலம் 2,15,000 வரை கலெக்ஷன் இருக்குது. இதனை தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 16வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 34,847 டிக்கெட் வந்து விட்டுனா இருக்குது. 658 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. இதன் மூலம் 48,79,000 வரை இந்த நேரம் முடிவுப்படி அட்வான்ஸ் புக்கிங் மூலம் குட் பை டக்லி திரைப்படம் கலெக்ஷன் இருக்குது. அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.